வணக்கம். இந்திய மசாலா பொருள்களோட குணங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய சமையலறையில் இருக்கிற கலரான ஒவ்வொரு பொருளையும் தனி குணம் இருக்குது. கடுகு, மஞ்சள், குங்குமப்பூவில் தொடங்கி பெருங்காயம் வரையும் அதோட நிறங்களும் சரி குணங்களும் சரி வேறுபட்டு இருக்குது. மற்ற நாட்டுகளை விட இந்தியாவில் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு அப்படிங்கிறது பெருமைப்பட்டுக்கணும். இப்போ மிக முக்கியமான நம்ம பயன்படுத்துகிற 5 மசாலா பொருள்களோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் மிக பழமையான மசாலா பொருள். இஞ்சி வகையை சேர்ந்தது. 1000 வருடத்திற்கு மேல ஆயுர்வேதத்துல மருந்தா பயன்படுது. சாம்பார், பொரியல்ல தொடங்கி சகலத்துக்கும் மஞ்சள் இல்லாம எந்த ஒரு கார வகை உணவுகளுமே நம்மளோட இந்தியாவில தயாரிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட மஞ்சள் ஒரு கிருமி நாசினியா செயல்படுது. நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, ஜலதோஷம், வாய்வு, இருமல் அப்படின்னு நிறைய வியாதிகளுக்கு மருந்தா பயன்படுது. அதோடு மட்டும் இல்லாம சர்மத்துல ஏற்படுற தொற்று, புண், பட, சர்ம அலர்ஜி இந்த மாதிரி நிறைய சர்ம பிரச்சனைகளுக்கும் மருந்தா பயன்படுது. மிளகு காரமான மசாலா பொருள். இது நம்மளோட இந்தியாவை போலதான் ஐரோப்பிய நாட்டிலும் அதிகமா பயன்படுத்துறாங்க. இது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது, கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு திறனை தருது. ஜீரணத்துக்கும் சலதோஷத்துக்கும் விஷ முறிவுக்கும் இது மருந்தா பயன்படுது. ஏலக்காய் பச்சை நிறத்துல இனிப்பு சுவையுடன் கூடிய மசாலா பொருள்கள் ஏலக்காய். வாசனை பொருள்களோட ராணி அப்படிங்கிறது அழைக்கிறாங்க. பாயாசம், தேநீர் அப்படின்னு நிறைய சமையலுக்கு இதை பயன்படுத்துறோம். இது நிறைய மருத்துவ குணங்களை நமக்கு தருது. முக்கியமா வாய்வு, ஜீரணம், மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், பசியின்மை இதெல்லாம் குணப்படுத்துது. முக்கியமா புற்றுநோயை எதிர்க்குது. குறிப்பா சரும புற்றுநோய் வராமலையும் தடுக்குது. பட்டை நீளமா குச்சி மாதிரி உருவம் தான் நம்ம பட்டையோட வடிவம். ஆனா பயன்கள் நிறைய இருக்கு. இது நம்மளுடைய இதயத்துக்கு பலன் தரும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. சர்க்கரை வியாதிக்கு மருந்தாவும் பயன்படுத்துறாங்க. குறிப்பா டைப் 2 சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துது. லுக்கீமியா அப்படிங்கிற ரத்த புற்றுநோயை தடுக்குது. அதோட புற்றுநோயோட தாக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் சொல்களை குறைச்சி மேலும் பரவாம இது உதவுது. தினமும் காலையில உணவு சாப்பிடும் முன்னாடி 1 ஸ்பூன் பட்டை பொடியோட 1 ஸ்பூன் தேனை கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் நோய் கட்டுக்குள்ள வரும். ஒரே மாசத்துல ஆந்த்ராக்ஸ் நோயிலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கும். பெருங்காயம் மிகவும் முக்கியமான மசாலா பொருள். இது இல்லாம சாம்பாரோ பொரியலோ முழுமையடைகிறது கிடையாது. கட்டு பெருங்காயமாக இருந்தாலும் சரி, தூளா இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்துறோம். இருந்தாலும் கட்டி பெருங்காயத்தை பயன்படுத்துறது அதிக பலனை தரும். இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். வாய்வு பிடியில அவதிப்படுறவங்களுக்கு வெதுவெதுப்பான நீர்ல பெருங்காயம் கலந்து குடிச்சாங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். இது குடல்ல வர்ற புற்றுநோயை தடுக்கும். முக்கியமா மலக்குடல் மற்றும் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இன்னும் கணக்கில் இல்லாத ஏராளமான மசாலா பொருள்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த காலங்கள்ல காரணம் இல்லாம எதையுமே யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ருசியோடு ஆரோக்கியத்தையும் பார்த்து சமைப்பாங்க. நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெடிமேட்ஸை வச்சு எல்லா பொருளையும் வாங்கி சமைக்கிறோம். இதனால இழக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை மட்டும்தான். நேரத்தை காட்டிலும் ஆரோக்கியம் முக்கியமானது தானே. அதனால ஆரோக்கியமா வாழுங்க. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.